காலங்களை தாண்டி கல்லிலும் கருணையிலும் இன்றும் உயிரோடு திகழும் ஒரு தெய்வீக வரலாறு. ஆபத்தில் கை கொடுக்கும் ஆனந்த வாழ்வருளும் ஸ்ரீ ஆபத்சகாயேஸ்வரர் சுவாமி, மங்கள வாழ்வு அளிக்கும் ஸ்ரீ அமராவதி அம்மை, ஸ்ரீ வடகயிலாயமுடைய மகாதேவர் திருக்கோயில் சோழவள நாட்டின் புண்ணிய பூமியில் காவிரி தெய்வ பொன்னி நதியின் தென்கரையில் திருமுறை கண்ட சோழன் மாமன்னன் இராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு தென்கரையில் கிபி 11ஆம் நூற்றாண்டு சுமார் 1100 வருடங்களுக்கு முன்பு சோழ மன்னர்களால் இந்த ஆலயம் கட்டப்பட்டது. 1000 ஆண்டுகளை கடந்தும் அருளோடு நிலைக்கும் புனித சிவாலயம் ஸ்ரீ வடகயிலாயமுடைய மகாதேவர் திருக்கோயில். முன்னொரு காலத்தில் அடர்ந்த காடாக இருந்த இந்த பகுதியில் ஒரு வணிகன் தனியாக பயணம் செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது கொடிய புலி ஒன்று அவனை துரத்த ஆரம்பித்தது. மரணத்தின் விளிம்பில் இருந்த அந்த மனிதன் கடைசியாக நம்பியது இறைவனை மட்டுமே. ஒரு வில்வ மரத்தின் அடியில் சிவலிங்கம் இருந்தது. அவன் அந்த லிங்கத்தை கட்டியணைத்துக் கொண்டான். அந்த புலி தாக்க வந்துவிட்டு பின் மீண்டும் காட்டுக்குள்ளேயே சென்றுவிட்டது. அந்த தெய்வீக நிகழ்வின் சான்றாக இன்றும் சிவலிங்கத்தின் மேல் புலியின் காலடி அச்சு காணப்படுகிறது. இந்த நிகழ்வுகள் அந்த கோயிலின் கல்வெட்டில் சான்றாக இன்னமும் உள்ளது. அன்றைய அதிசயம் தலைமுறைகள் தாண்டி இன்று வரை வழிபாடாக மாறியது. இப்படி ஆபத்தில் கை கொடுப்பவர்தான் இந்த அருள்மிகு ஸ்ரீ ஆபத்சகாயேஸ்வரர். தாயார் அருள்மிகு ஸ்ரீ அமராவதி அம்மையாக இங்கே அமர்ந்திருக்கின்றார். மரண பயம் உள்ளவர்கள், திருமணத் தடை உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இவ்வாலயத்திற்கு வந்து தரிசிக்கலாம். வருடத்திற்கு ஒரு முறை சூரிய ஒளி அருள்மிகு ஸ்ரீ ஆபத்சகாயேஸ்வரர் மீது விழுவது இங்கு ஒரு சிறப்பு. பசுமாடு ஒன்று ஸ்ரீ ஆபத்சகாயேஸ்வரர் சுவாமி மேல் பால் சொரிந்து இறைவனை வழிபட்டதாக புடைப்புச் சிற்பம் உள்ளது. சங்கூரணி பொற்றாமரை குளம் முழுவதும் நீரினால் நிரம்பியிருக்கும் பொழுது அந்த குளத்தில் நிழல் வடிவில் அமராவதி அம்பிகை மிகவும் அழகாக தெய்வீக காட்சி தருவாள். ஸ்தல விருட்சமாக வில்வ மரம் இங்கு உள்ளது. இப்படிப்பட்ட சிறப்பான இந்த திருக்கோயிலில் உற்சவ மூர்த்தியாக நடராஜர் அருள்பாலிக்கின்றார். இந்த கோவிலின் புராண பெயர் மீபொழில் நாடு என்ற கோவில் நல்லூர். தினமும் காலை 8 மணி முதல் பகல் 10:30 வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் இத்திருக்கோயில் திறந்திருக்கும். தஞ்சாவூர் புதுக்கோட்டை சாலையில் தஞ்சாவூரில் இருந்து தெற்கே 28 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுக்கோட்டையில் இருந்து 32 கிலோமீட்டர் தொலைவிலும் இத்திருத்தலம் கந்தர்வகோட்டை என்னும் ஊரில் அமைந்துள்ளது. மேலும் தொடர்புக்கு ஆலய அர்ச்சகர் சிவஸ்ரீ சிவசாதகம் எஸ். பாலதண்டாயுதபாணி குருக்கள். தொலைபேசி எண் 9025049269. இடர் நீக்கும் பெருமான் வருகின்ற துயர்களை துடைத்து ஆனந்த வாழ்வளிக்கிறார் ஸ்ரீ ஆபத்சகாயேஸ்வரர் சுவாமி. அனைவரும் வாரீர். அருள்மிகு ஸ்ரீ ஆபத்சகாயேஸ்வரர் அருளையும் தாயார் அருள்மிகு ஸ்ரீ அமராவதி அம்மை அவர்களின் ஆசியும் பெறுவீர். நன்றி, வணக்கம்.